தமிழ்நாட்டில் மா விவசாயிகளின் நலனை பாதுகாக்க நிரந்தர தீர்வு காணும் வகையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இந்த ஆண்டு மா மகசூல் அதிகரித்திருப்பதாலும் மாம்பழக்கூழ் தயாரிப்பு நிறுவனங்களின் கொள்முதல் குறைவால் மாம்பழ விலை கிலோ 5 ரூபாய்க்கும் குறைவாக வீழ்ச்சியடைந்திருப்பதை கடிதத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். மா விவசாயிகள் குறைந்தபட்சம் சாகுபடி செலவை பெறுவதை உறுதி செய்யும் வகையில் நியாயமான விலையில் கொள்முதல் நடவடிக்கைகளை தொடங்க மத்திய கொள்முதல் நிறுவனங்களுக்கு அறிவுறுத்துமாறு பிரதமரை முதல்வர் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். பானங்களில் பழக்கூழை கலப்பதில் மாம்பழச்சாறு பானங்கள் தயாரிப்பு நிறுவனங்கள் FSSAI தரநிலைகளை பின்பற்றுவதை உறுதி செய்ய பொருத்தமான வழிமுறைகளை வெளியிடுமாறு கேட்டுக் கொண்டுள்ள முதல்வர் மாம்பழக்கூழுக்கான சரக்கு மற்றும் சேவை வரியை 12% 5% குறைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். டெல்லி வாரணாசி இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் ரயிலின் பெட்டியில் ஏசி பகுதியிலிருந்து தண்ணீர் கொட்டிய சம்பவம் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியிலிருந்து வாரணாசி நகரத்திற்கு செல்லும் இந்த ரயிலில் பெட்டியின் மேற்கூரையிலிருந்து ஏசி வழியாக தண்ணீர் கொட்டுவதாக பயணிகள் புகார் அளித்தனர். பயணியின் புகார் ஏற்றுக் கொள்ளப்பட்டிருப்பதாகவும் விரைவில் அந்த பெட்டியில் உள்ள பிரச்சினைகள் சரி செய்யப்படும் என்றும் ரயில்வே துறை அந்த பயணிக்கு சமூக வலைதள பக்கத்தில் பதிலளித்துள்ளது. வேலூரில் முதல்வர் திறக்கவிருப்பது மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையா, மல்டி ஸ்பெஷாலிட்டி விளம்பர கட்டடமா என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். வேலூரில் திறக்கப்படும் பல்நோக்கு மருத்துவமனையில் இதயவியல் துறை, நரம்பியல் துறை உள்ளிட்ட துறைகள் கட்டடங்கள் பெயரளவுக்குத்தான் உள்ளன. ஆனால் மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர் பதவிகள் நிரப்பப்படவில்லை என்றும் விமர்சித்துள்ளார். நோயாளிகளின் உயிருடன் முதல்வர் ஸ்டாலின் விளையாட துடிக்கிறார் என்றும் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக எம்பி கனிமொழிக்கு புதிதாக தனி அலுவலக அறை ஒதுக்கப்பட்டுள்ளது. திமுகவில் 5 துணை பொதுச் செயலாளர்கள் உள்ள நிலையில் 5 பேரும் ஒரே அறையில் கட்சிப் பணிகளை கவனித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் புதிதாக அமைக்கப்பட்ட அறையில் துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவரான திமுக எம்பி கனிமொழியை முதல்வர் மு.க.ஸ்டாலின் அமர வைத்தார். நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை சந்திக்கும் வசதியுடன் கனிமொழிக்கு மிகப்பெரிய அறை ஒதுக்கப்பட்டிருப்பது பேசுபொருளாகி உள்ளது. இதனிடையே அண்ணா அறிவாலயத்தில் தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளுடன் முதல்வர் மு.க.ஸ்டாலின் 1-to-1 ஆலோசனையில் ஈடுபட்டார். ஆண்டிப்பட்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர், சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி திமுக நிர்வாகிகளை அவர் சந்தித்து பேசினார். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசின் 60வது திருமண நாள் கொண்டாடப்பட்ட நிலையில் அன்புமணி குடும்பத்தினருடன் புறக்கணித்தது மீண்டும் மோதலை உறுதிப்படுத்தியுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் மகள்கள், மகன், பேர குழந்தைகளுடன் திருமண நாளை ராமதாஸ் கொண்டாடுவது வழக்கம். தந்தை மகனுக்குமான மோதல் இருந்து வருவதால் இந்த வருட 60வது திருமண நாளை ராமதாஸின் மூத்த மகள் காந்திமதி, அவருடைய மகன்கள் சுகந்தன், முகுந்தன் குடும்பத்தினர் மற்றும் இளைய மகள் கவிதா குடும்பத்தினருடன் தைலாபுரம் இல்லத்தில் கொண்டாடினார். ஒவ்வொரு ஆண்டும் இந்நாளில் தைலாபுரம் வரும் அன்புமணி இந்த ஆண்டு ஆசி பெறாமல் தவிர்த்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே 10ஆம் வகுப்பு மாணவன் உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவத்தில் அரசு உதவி பெறும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் உள்பட 4 ஆசிரியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். பரமன்குறிச்சி சமத்துவபுரத்தைச் சேர்ந்த மாணவன் முத்துகிருஷ்ணன் கஸ்பாவில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் பயின்று வந்தார். இந்நிலையில் வீட்டுப்பாடம் எழுதாமல் சென்ற மாணவனை ஆசிரியர் சத்யா பிரம்பால் அடித்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் மனமுடைந்த மாணவர் முத்துகிருஷ்ணன் தூக்கிட்டு உயிரை மாய்த்துக் கொண்டார். தனது இறப்புக்கு காரணம் ஆசிரியர்கள்தான் என்று மாணவர் எழுதிய கடிதம் ஒன்று சிக்கிய நிலையில் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாணவரின் உறவினர்கள் மற்றும் விசிகவினர் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். நிகழ்விடத்திற்கு சென்று ஆய்வு செய்த மாவட்ட கல்வி அலுவலர் கண்ணனிடம் தலைமை ஆசிரியர் உள்பட 4 ஆசிரியர்களை பணியிடை நீக்கம் செய்து அதற்கான ஆணையை பள்ளி தாளாளர் வழங்கினார். தற்கொலை எண்ணம் வந்தால் 104 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு ஆலோசனை பெறலாம். ஈரானில் சிக்கிய தூத்துக்குடி மாவட்ட மீனவர்களை மீட்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உறவினர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். திருச்செந்தூர், அமளிநகர், பெரியதாழை, புன்னைக்காயல், வீரபாண்டியப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 70க்கும் மேற்பட்ட மீனவர்கள் ஈரானுக்கு மீன்பிடி தொழிலுக்காக சென்ற நிலையில் தற்போது அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று கூறப்படுகிறது. நேற்று 6 மணியோட ஃபோன் 2 வார்த்தை கிளம்பிட்டோம், நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம், எங்களை ஒரு இடத்துல நிப்பாட்டியிருக்காங்க, நாங்கள் கிளம்பிட்டோம், இந்த வார்த்தையை மட்டும் அவங்க சொன்னாங்க.
ஆனால் அதுக்கு பிறகு ஃபோனும் வரையில ஒன்றும் வரையில. அதான் இப்போ பதட்டமாக இருக்கு. ஈரானிலிருந்து மீட்கப்பட்டவர்களில் 11 தமிழக மாணவர்கள் டெல்லி வழியாக தமிழகம் புறப்பட்டனர். இஸ்ரேல் ஈரான் இடையே போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஈரானில் உள்ள இந்தியர்களை ஆர்மீனியா எல்லை வழியாக அழைத்து வர வெளியுறவுத்துறை அமைச்சகம் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இன்று காலை வந்த 2 விமானங்களில் வடகிழக்கு ஈரானில் உள்ள மஷாத் நகரத்திலிருந்து 11 தமிழர்கள் டெல்லியை வந்தடைந்தனர். இதனைத் தொடர்ந்து அனைவரும் சென்னைக்கு புறப்பட்டனர். ஈரான் நாட்டில் மீன்பிடிக்கச் சென்று சிக்கி தவிக்கும் கன்னியாகுமரியைச் சேர்ந்த 400 மீனவர்களை மீட்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக அயலக தமிழர் நலத்துறை அமைச்சர் நாசர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே இஸ்ரேலிலிருந்து 5 தமிழர்கள் டெல்லி வந்திருக்கும் நிலையில் அவர்கள் விரைவில் தமிழ்நாட்டிற்கு அழைத்து வரப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடு வாழ் தமிழர் நலனுக்காக சென்னை எழிலகத்தில் கட்டுப்பாட்டு அறை செயல்படுகிறது. பாதிக்கப்பட்டோர் 1-800-30-93793 என்ற எண்ணில் உதவி கோரலாம். குற்றாலத்தில் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்தில் குழந்தையுடன் பயணிக்க முயன்ற பெண்களை நடத்துனர் தடுத்து நிறுத்தியதாக கூறி பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் பழைய குற்றால அருவி பகுதியிலிருந்து மெயினருவிக்கு அரசு பேருந்து புறப்பட்டது. அந்த பேருந்தில் மதுரையைச் சேர்ந்த பெண்கள் 2 குழந்தைகளுடன் ஏற முயன்ற நிலையில் அவர்களை கீழே இறங்குமாறும் அடுத்த பேருந்தில் வருமாறும் நடத்துனர் கூறியதாக தெரிகிறது. இது தொடர்பாக அரசு பேருந்து ஓட்டுநர் நடத்துனரிடம் சுற்றுலா பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் 5 IAS அதிகாரிகள் உள்ளிட்ட 8 பேர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடலூர் அருகே தேவநாத சுவாமி கோவில் நிலத்தில் உள்ள தனியார் பள்ளியை அப்புறப்படுத்த கோரி பாஜக நிர்வாகி வினோத் ராகேந்திரன் என்பவர் வழக்கு தொடுத்தார். இதில் பள்ளியை அப்புறப்படுத்த உயர்நீதிமன்றம் கடந்த ஆண்டு உத்தரவிட்டது. ஆனால் உத்தரவை அமல்படுத்தவில்லை என்று கூறி வினோத் ராகேந்திரன் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரித்த நீதிமன்றம் வருவாய்த்துறை செயலாளர் அமுதா உள்ளிட்ட 8 பேரும் ஜூலை 10ஆம் தேதி ஆஜராக உத்தரவிட்டது. இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்தை ஜூலை 9ஆம் தேதிக்கு முன்பு இறுதி செய்ய இரு நாடுகளும் முயற்சி செய்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த இந்திய அதிகாரிகள் விரைவில் அமெரிக்காவுக்கு செல்ல உள்ளதாக தெரிகிறது. முன்னதாக உலக நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் பதில் வரி விதித்த நிலையில் ஏப்ரல் 2ஆம் தேதி தங்கள் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்களுக்கு 26% கூடுதல் வரி அறிவித்தார். ஆனால் அதனை அமெரிக்கா 90 நாட்களுக்கு ஒத்திவைத்தது. இந்நிலையில் ஜூலை 9ஆம் தேதி முதல் 26% வரி விதிப்பு அமலுக்கு வரும் நிலையில் முன்னதாகவே இரு நாட்டு அதிகாரிகளும் பேச்சுவார்த்தையில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போது இந்தியா அந்த கூடுதல் வரியிலிருந்து முழுமையான விலக்கு கோரியுள்ளது. அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் ஆடை, நகை, தோல், வாழை போன்றவைகளுக்கு சலுகைகள் வழங்க வேண்டும் என இந்தியா எதிர்பார்க்கிறது. ஒருங்கிணைந்த ஒப்பந்தத்தில் தொழில், மின்சார வாகனங்கள், விவசாயம் உள்ளிட்ட பல துறைகளில் அமெரிக்கா சலுகைகள் கோரியுள்ளது. ஈரான் இஸ்ரேல் இடையே போர் நிறுத்தம் வந்ததாக அறிவிப்புகள் வெளியானாலும் களத்தில் மோதல்கள் தொடர்வதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 12 நாட்களாக இஸ்ரேல் ஈரான் இடையே நீடித்து வந்த போர் முடிவுக்கு வருவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்திருந்தார். இரு நாடுகளும் கேட்டுக் கொண்டதற்கிணங்க தான் சமரசம் செய்து வைத்ததாகவும் இருதரப்பும் தன் அறிவுரையை ஏற்றுக்கொண்டதாகவும் அவர் கூறியிருந்தார். இதைத் தொடர்ந்துதான் அறிவித்த நேரத்தில் போர் நிறுத்தம் அமலானதாகவும் டிரம்ப் தெரிவித்தார். போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொண்டதாக இஸ்ரேல் பிரதமரும் ஈரானிய அரசு தொலைக்காட்சியும் அறிவித்தன. ஆனால் களத்தில் இரு நாடுகளும் மாறி மாறி கடும் தாக்குதல் நடத்தி வருகின்றன. தங்கள் விமான தளங்கள் மீது ஈரான் ஏவுகணைகள் தாக்கியதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. ஈரானின் தனது உறுதிமொழியை மீறிவிட்டதாக கூறியுள்ள இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பதிலுக்கு தாக்குமாறு தங்கள் படைகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஆனால் தங்கள் படைகள் தாக்குதலில் ஈடுபடவில்லை என்று ஈரான் அரசு தொலைக்காட்சி கூறியுள்ளது. இஸ்ரேல், ஈரான் ஆகிய இரு நாடுகளுமே போர் நிறுத்தத்தை மீறிவிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். Yeah, I do. They violated, but Israel violated it too. Israel, as soon as we made the deal, they came out and they dropped a load of bombs, the likes of which I've never seen before. The biggest load that we've seen. I'm not happy with Israel. You know, when I say, okay, now you have 12 hours, you don't go out in the first hour and just drop everything you have on them. So I'm not happy with them. I'm not happy with Iran either. But I'm really unhappy if Israel's going out this morning because of one rocket that didn't land, that was shot,
perhaps by mistake, that didn't land. I'm not happy about that. You know what? We basically have two countries that have been fighting so long and so hard that they don't know what they're doing. Do you understand that? உலகின் மிக முக்கியமான பாதுகாப்பு கூட்டணியான நேட்டோவின் கூட்டம் நெதர்லாந்தில் இன்று நடைபெறுகிறது. அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட 32 நாடுகள் கலந்து கொள்ளும் நேட்டோ நாடுகள் கூட்டத்தில் பாதுகாப்பு செலவு பங்களிப்பு விவகாரத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்படும் என தெரிகிறது. செலவுகளை பகிர்ந்து கொள்வதில் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் கடும் கருத்து முரண்கள் உள்ளன. நேட்டோவுக்கான நிதியில் பெரும் பகுதியை அமெரிக்காவை தருவதாகவும் இனியும் இதை தொடர முடியாது என்றும் ட்ரம்ப் கூறுகிறார். ஒவ்வொரு நாடும் தங்கள் பொருளாதார மதிப்பில் 5% பாதுகாப்புக்கு ஒதுக்க வேண்டும் என ட்ரம்ப் கூறும் நிலையில் ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகள் இதை எதிர்க்கின்றன. இக்கூட்டத்தில் யுக்ரைன், ரஷ்யா, இஸ்ரேல், ஈரான் மோதல்கள் குறித்தும் காரசார விவாதங்கள் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், பிரிட்டன் பிரதமர் ஸ்டார்மர், பிரான்ஸ் அதிபர் மேக்ரோன் உள்ளிட்ட தலைவர்கள் வருவதால் 1800 கோடி ரூபாய் செலவில் மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. த ஹேக் நகரத்தில் 10,000 ராணுவத்தினர், காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஹெலிகாப்டர்கள், விமானங்கள் மூலம் பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. வளைகுடா நாடுகள் பலவற்றில் அமெரிக்காவின் ராணுவ தளங்கள் உள்ளன. இதன் காரணமாகவே அப்பகுதியில் அமெரிக்காவின் ஆதிக்கம் அதிகம் உள்ளது. அவை எங்கெங்கு உள்ளன பார்க்கலாம். அமெரிக்காவின் 5வது கடற்படை தளம் பஹ்ரைனில் அமைந்துள்ளது. இந்த தளம் 4 கன்னிவெடி எதிர்ப்பு கப்பல்கள், 2 தளவாட ஆதரவு கப்பல்கள் மற்றும் பல அமெரிக்க காவல் படை கப்பல்களை கொண்டுள்ளது. இது 1948ஆம் ஆண்டு முதல் அமெரிக்க கடற்படையால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கத்தாரில் உள்ள அல் உதைத் விமானத்தளம் மத்திய கிழக்கில் மிகப்பெரிய அமெரிக்க ராணுவ தளமாகும். இதில் சுழலும் போர் விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. ஈராக்கில் உள்ள அல் அன்பார் கவர்னரேட்டில் 2 அமெரிக்க விமானத்தளங்கள் உள்ளன. இங்கு அமெரிக்காவின் 2500 துருப்புகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தெற்கு சிரியாவில் உள்ள அல் தன்ஃப் காரிசன் விமானத்தளம் ஈரானுடன் தொடர்பில் இருப்பவர்களின் நடவடிக்கைகளை கண்காணிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. குவைத்தில் உள்ள அலி அல்சேலம் விமானப்படை தளம் விமான போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அதே போல மற்றொரு முக்கிய விமான தளமான கேம்ப் அரிஃப்ஜன் விமானத்தளம் ராணுவ உபகரணங்களை வழங்குகிறது. மேலும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள அல் தஃப்ரா விமானப்படை தளம் F-22 ராஃப்டார் போர் விமானங்கள், ட்ரோன்கள் மற்றும் கண்காணிப்பு விமானங்களை இயக்குகிறது. ஈரான், இஸ்ரேல் இடையே போர் நிறுத்தம் வந்ததாக அறிவிப்புகள் வெளியானாலும் களத்தில் மோதல்கள் தொடர்வதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 12 நாட்களாக இஸ்ரேல், ஈரான் இடையே நீடித்து வந்த போர் முடிவுக்கு வருவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இரு நாடுகளும் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தான் சமரசம் செய்து வைத்ததாகவும் இருதரப்பும் தன் அறிவுரையை ஏற்றுக்கொண்டதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து தான் அறிவித்த நேரத்தில் போர் நிறுத்தம் அமலானதாகவும் ட்ரம்ப் தெரிவித்தார். போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொண்டதாக இஸ்ரேல் பிரதமரும் ஈரானிய அரசு தொலைக்காட்சியும் தெரிவித்தன. ஆனால் களத்தில் இரு நாடுகளும் மாறி மாறி கடும் தாக்குதல் நடத்தி வருகின்றன. தங்கள் விமான தளங்கள் மீது ஈரான் ஏவுகணைகள் தாக்கியதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. ஈரான் தனது உறுதிமொழியை மீறிவிட்டதாக கூறியுள்ள இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பதிலுக்கு தாக்கும்படி தங்கள் படைகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆனால் தங்கள் படைகள் தாக்குதலில் ஈடுபடவில்லை என ஈரான் அரசு தொலைக்காட்சி கூறியுள்ளது. மயிலாடுதுறை அருகே முன்விரோதத்தில் பட்டாக்கத்தியால் வெட்டப்பட்டதில் ஒருவர் படுகாயமடைந்தார். நீடூரில் முகமது ஹாலிக் என்பவர் அங்குள்ள மரத்தடியில் அமர்ந்து இருவரிடம் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது பைக்கில் வந்த 2 நபர்களில் ஒருவர் திடீரென பட்டாக்கத்தியால் முகமது ஹாலிக்கை வெட்டிவிட்டு தப்பிச் சென்று விட்டார். இதில் படுகாயமடைந்த முகமது ஹாலிக் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இச்சம்பவம் அங்கிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான நிலையில் அக்காட்சிகள் வெளியாகியுள்ளது. மதுரையில் நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாட்டில் மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் பேசியதாக காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண், முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோரின் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க கோரி மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பினர் புகார் அளித்துள்ளனர். காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் நீதிமன்றத்தை நாடப்போவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர்.
நாடு முழுவதும் ஜூலை 1ஆம் தேதி முதல் ரயில் கட்டணம் உயர்த்தப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏசி அல்லாத விரைவு ரயில்களில் 1 கிலோமீட்டருக்கு 1 பைசா கட்டணம் உயரும் என்று கூறப்படுகிறது. இதேபோல ஏசி வகுப்புகளில் பயணிப்போருக்கு 1 கிலோமீட்டருக்கு 2 பைசா கட்டணம் உயர்த்தப்படும் என்று தெரிகிறது. சாதாரண 2ஆம் வகுப்பில் பயணிப்பவர்களுக்கு 500 கிலோமீட்டர் வரையிலான தூரத்திற்கு கட்டண உயர்வு இருக்காது என்று கூறப்படுகிறது. இருப்பினும் 500 கிலோமீட்டருக்கு மேல் பயணிப்பவர்களுக்கு 1 கிலோமீட்டருக்கு அரை பைசா என்கிற சிறிய கட்டண உயர்வு இருக்கும் என்று தெரிகிறது. புறநகர் ரயில் சேவைகளுக்கும் மாதாந்திர சீசன் டிக்கெட்டுகளுக்கும் எந்தவித கட்டண உயர்வும் இருக்காது என்று கூறப்படுகிறது. போதைப் பொருளை கேட்கும் அளவுக்கு நானே அடிமையாகியுள்ளேன் என்று நடிகர் ஸ்ரீகாந்த் காவல்துறையில் வாக்குமூலம் அளித்துள்ளார். நடிகர் ஸ்ரீகாந்தை 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். போதைப் பொருள் வழக்கில் நடிகர் கிருஷ்ணாவுக்கும் சமன் அனுப்பப்பட்டுள்ளது. கொக்கைன் போதைப்பொருள் வழக்கில் கைதான நடிகர் ஸ்ரீகாந்த் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே குண்டர் சட்டத்தில் வேறொரு வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் அதிமுக பிரமுகர் பிரசாத் மூலம்தான் ஸ்ரீகாந்திற்கு கொக்கைன் போதைப்பொருள் கிடைத்துள்ளதை காவல்துறையினர் விசாரணையில் கண்டுபிடித்துள்ளனர். கடந்த சனிக்கிழமை அதிகாலையில் தான் துபாயிலிருந்து நடிகர் ஸ்ரீகாந்த் விமானம் மூலம் சென்னை வந்துள்ளார். அன்று இரவு நுங்கம்பாக்கம் வீட்டில் கொக்கைன் பார்ட்டியை நடத்தியதாக ஸ்ரீகாந்த் வாக்குமூலம் அளித்துள்ளதாக காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது. அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத் கைது செய்யப்படுவதற்கு முன்பே அவரிடமிருந்து கொக்கைன் வாங்கியதாகவும் அதனை சனிக்கிழமை நடந்த பார்ட்டியில் ஸ்ரீகாந்த் பயன்படுத்தியுள்ளதாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளதாக தெரிகிறது. பிரசாத் மூலமாக 8 முறை ஸ்ரீகாந்திற்கு கொக்கைன் சப்ளையாகி உள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. இருவருக்கும் இடையில் பண பரிவர்த்தனைகளும் நடைபெற்றுள்ளன. பிரசாத் சிறைக்கு செல்வதற்கு முன்னதாக 250 கிராம் கொக்கைன் கொடுத்ததாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. தனக்கு பிரசாத் மட்டுமே தெரியும், அவரிடம்தான் கொக்கைன் போதைப் பொருளை வாங்கியதாகவும் நடிகர் ஸ்ரீகாந்த் வாக்குமூலம் அளித்துள்ளார். தன்னை வைத்து தீங்கிரை என்ற படம் தயாரித்த பிரசாத் தனக்கு தர வேண்டிய 10 லட்சம் ரூபாயை கேட்டபோது கொக்கைன் போதைப் பொருளை கொடுத்து போதைப் பழக்கத்தை ஏற்படுத்தியதாக ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். 3 முறை பயன்படுத்திய பின்பு நானே கேட்கும் அளவுக்கு அடிமையானேன் என்றும் ஸ்ரீகாந்த் வாக்குமூலம் தந்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. முதல் தகவல் அறிக்கையில் ஸ்ரீகாந்த் 3வது நபராக சேர்க்கப்பட்டுள்ளார். தடை செய்யப்பட்ட போதைப் பொருளை தொடர்ந்து பயன்படுத்தியதோடு போதைப் பொருளை வைத்திருந்தது, வணிக ரீதியான அளவுக்கு உட்பட்டு போதைப் பொருளை கையில் வைத்திருப்பது, குற்றச்செயலில் பங்கு என்ற 3 பிரிவுகளில் ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் கழுகுப்பட நடிகர் கிருஷ்ணாவுக்கு நுங்கம்பாக்கம் காவல்துறையினர் சம்மன் அனுப்பியுள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அன்பரசன். செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். கூடலூர் அருகே பிதற்காடு கிராமத்தில் யானைகள் வழித்தடத்தில் உள்ள பிரிவு 17 வகை நிலங்களில் போடப்பட்டுள்ள சோலார் மின் வேலிகளை தாமாக முன்வந்து அகற்ற உரிமையாளர்களுக்கு வனத்துறை நோட்டீஸ் வழங்கியுள்ளது. கிராம மக்கள் மனு அளித்துள்ள நிலையில் மின் வேலிகளை அகற்றக்கூடாது என்று அனைத்து கட்சிகள் மற்றும் வியாபாரிகள் சார்பாக வனத்துறைக்கு மற்றொரு மனு அளிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளிடம் ஆலோசித்து பிரச்சனையை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூடலூர் மாவட்ட வன அலுவலர் கூறியுள்ளார். புதுச்சேரியில் தலைமை பொறியாளர் அலுவலகம் மீது தக்காளிகளை வீசி போராட்டத்தில் ஈடுபட்ட பணிநீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் கைது செய்யப்பட்டனர். பொதுப்பணித்துறையில் கடந்த 2015-16 பணியமர்த்தப்பட்ட 2642 ஊழியர்கள் சட்டமன்ற தேர்தலின் போது தேர்தல் துறை அறிவுறுத்தலின்படி பணிநீக்கம் செய்யப்பட்டனர். இவர்கள் மீண்டும் பணி கோரி தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட போது மறைத்து வைத்திருந்த தக்காளிகளை வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மாம்பழ கூல்ட்ரிங்க்ஸில் 20 விழுக்காடு மாம்பழக்கூழ் இருக்க வேண்டும் என்று உணவு பாதுகாப்புத்துறையின் அறிவுறுத்தலால் திண்டுக்கல்லில் தொழிற்சாலைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாம்பழங்களை குறைந்த விலைக்கு கொள்முதல் செய்வதால் விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ள அதே வேளையில் மாம்பழக்கூழ் தொழிற்சாலைகளுக்கு உற்பத்தி தேக்கமும் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. போர்கள் மற்றும் கூல்ட்ரிங்க்ஸ் நிறுவனங்களின் கொள்முதல் குறைப்பால் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அரசு உதவ வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது.
திருச்சி துவாக்குடி அருகே காரின் மீது கண்டெய்னர் லாரி மோதியதில் புதுமாப்பிள்ளை உயிரிழந்தார். கேரள மாநிலம் இடுக்கியைச் சேர்ந்த டொனாட் அமுல்யா தம்பதி வேளாங்கண்ணி சென்றுவிட்டு திரும்பிய போது இந்த விபத்து ஏற்பட்டது. திருமணமாகி 16 நாட்களே ஆகியிருக்கும் நிலையில் விபத்தில் சிக்கிய டொனாட் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். மனைவி அமுல்யா படுகாயங்களோடு திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். விபத்து குறித்து துவாக்குடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்துக்குட்பட்ட பகுதியை பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக மாற்ற மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மத்திய உயர்மட்ட குழுவினர் ஆய்வு செய்தது. உச்சநீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழு தலைவர் சித்தாந்த தாஸ், மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகுமார் தலைமையிலான குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியை முழுமையாக பாதுகாக்க வேண்டிய தேவை குறித்தும் ஆய்வு செய்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. 80களில் சுழற்பந்து வீச்சில் அசத்திய இந்திய கிரிக்கெட் முன்னாள் வீரர் திலீப் தோஷி காலமானார். அவருக்கு வயது 77. சுழற்பந்து வீச்சாளரான திலீப் தோஷி இந்திய அணிக்காக 33 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியுள்ளார். சச்சின் டெண்டுல்கர், ரவி சாஸ்திரி, ஹர்பஜன் சிங், பிரக்யன் ஓஜா, மனோஜ் திவாரி உள்ளிட்ட பல்வேறு வீரர்கள் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். 1990ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் நடந்த திலீப் தோஷியுடனான சந்திப்பு தம் வாழ்நாளில் மறக்க முடியாதது என்று சச்சின் பதிவிட்டுள்ளார். சீனாவின் குசோ மற்றும் குவாங்சி மாகாணங்களில் பலத்த மழையின் காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தால் சூழப்பட்ட வீடுகளில் மக்கள் சிக்கி தவித்தனர். நூற்றுக்கணக்கானோரை பேரிடர் மீட்புப் படையினர் ரப்பர் படகின் மூலமும் தோள்களில் தூக்கி வந்தும் மீட்டனர். மலைப்பாதையில் ஒன்றில் சென்ற சரக்கு லாரி திடீரென்று பிரேக் போட்டதால் தடுமாறியது. இதில் லாரியின் முன்பாதி சாலைக்கு வெளியே நீட்டிக் கொண்டிருக்கும் ஆபத்தான நிலை ஏற்பட்டது. பின்னர் சிறப்பு இயந்திரம் மூலம் லாரி பாதைக்கு திருப்பப்பட்டது. நடுவரின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததற்காக ரிஷப் பந்தின் மீது ஐசிசி விதிகளை மீறியதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இங்கிலாந்து அணி பேட்டிங் செய்து கொண்டிருந்த போது பந்தின் தன்மை குறித்து வாக்குவாதம் செய்ததால் அவர் நன்னடத்தை விதிகளை மீறியதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து அவருக்கு அபராதம் விதிக்கப்படுகிறது. 27 வயதாகும் ரிஷப் பந்த் கடந்த 2 வருடங்களில் இவ்வாறான பிரச்சனைகளில் சிக்குவது இதுவே முதல் முறையாகும். வாணியம்பாடி அருகே தங்கள் கிராமத்தில் வெளியூர் ஆட்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவதை கண்டித்து பேருந்துகளை சிறைபிடித்து மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். தும்பேரி ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் அரசுக்கு சொந்தமான இடத்தில் வெளியூர் ஆட்களுக்கு இலவச வீட்டுமனை வழங்குவதற்காக கூறி தமிழக ஆந்திர சாலையில் மறியல் நடந்தது. தகவலறிந்து விரைந்த வாணியம்பாடி வட்டாட்சியர் உமா ரம்யா தலைமையில் வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். வட்டாட்சியர் உறுதியின் பேரில் மறியல் கைவிடப்பட்டது. இலங்கையின் மட்டக்களப்பில் மனித புதைக்குழி விவகாரத்தில் நீதி கோரி தீப்பந்தம் ஏந்தி போராட்டம் நடைபெற்றது. செம்மணி பகுதியில் மண்ணை தோண்டும் போது எலும்புக்கூடுகள் கிடைத்து வருகின்றன. இவை இறுதிக்கட்ட போரின் போது கொல்லப்பட்டவர்களுடையதாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இதற்கு நீதி கோரி தீப்பந்தம் ஏந்தி போராட்டம் நடைபெற்றது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி அமைப்புகளின் உறுப்பினர்கள் பங்கேற்ற இதில் ஐநா மனித உரிமை ஆணையாளர் இலங்கைக்கு வருகின்ற போது நீதி பெற்றுத்தர வலியுறுத்தப்பட்டது. மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே சாலை மறியலில் ஈடுபட்ட 150க்கும் மேற்பட்ட பொதுமக்களை காவல்துறையினர் கைது செய்தனர். நாட்டார்மங்கலத்தில் 15 ஆண்டுகளாக கிராம மக்கள் சார்பில் நடத்தி வந்த நெல் கொள்முதல் நிலையத்தை திடீரென்று நிறுத்தி ஐயம்பட்டியில் தனிநபருக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பவம் தொடர்பாக வட்டாட்சியர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தின் கருப்பு பெட்டி இந்தியாவிலேயே ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். வெளிநாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் அதை அமைச்சர் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட இருப்பதாக வெளியாகும் தகவல்கள் வெறும் யூகங்களே என்ற அவர் இந்தியாவில் விமான விபத்து விசாரணை பணியாக அதிகாரிகள் விசாரித்து வருவதாக தெரிவித்துள்ளார். சென்னை தரமணியில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக மாணவிகள் விடுதி வசதி இல்லை என கூறி உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். மாணவிகள் தங்கும் விடுதியில் உள்ள 150 அறைகளில் அறைக்கு 3 வீதம் ஏற்கனவே 450 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இந்நிலையில் அறைக்கு 2 வீதம் கூடுதலாக மாணவிகளை தங்க வைப்பதாக ஏற்கனவே விடுதியில் உள்ள மாணவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் இட நெருக்கடியோடு கழிவறை வசதி உள்ளிட்ட பிரச்சனைகளும் ஏற்படுவதாக மாணவிகள் தெரிவிக்கின்றனர்.
நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் வளர்ச்சி 6.5 விழுக்காடாக அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக சர்வதேச தர ஆய்வு நிறுவனமான S&P குளோபல் ரேட்டிங்ஸ் அறிவித்திருக்கிறது. சராசரி மழை, கச்சா எண்ணெய் விலை குறைவு, வரிவிலக்கு மற்றும் பணவீக்கத்தை குறைக்கும் நடவடிக்கைகளும் வளர்ச்சிக்கு வழிவகுப்பதாக கூறியுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் கலவரம் நீடித்தால் ஆசியாவிலும் பொருளாதார தாக்கம் ஏற்படக்கூடும் என எச்சரித்துள்ளது. கொக்கைன் போதைப் பொருளை பயன்படுத்தியதால் உரிய ஆதாரங்களோடு நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருப்பதாக சென்னை மாநகர காவல்துறையின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அதிமுக பிரமுகர் பிரசாத் மீது வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்தல் உட்பட 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெங்களூருவைச் சேர்ந்த பிரதீப் உள்ளிட்ட சிலரிடமிருந்து கடந்த 3 ஆண்டுகளாக கொக்கைன் போதைப் பொருளை பெற்று பிரசாத் விற்பனை செய்து வந்ததாக தெரிவித்துள்ளது. இந்த வழக்கில் பிரசாந்த், அஜய் வாண்டையார், சந்தோஷ் உள்ளிட்டோருக்கும் தொடர்பு இருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இதுவரை பதியப்பட்ட வழக்குகளில் 22 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் வழக்கில் மேலும் சிலருக்கு தொடர்பு இருக்கலாம் என்பதால் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எமர்ஜென்சி நிலையை பிரகடனம் செய்து ஜனநாயகத்தை படுகொலை செய்த காங்கிரஸ் கட்சியுடன் திமுக கூட்டணி வைத்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சித்துள்ளார். எமர்ஜென்சி அமல்படுத்தப்பட்டு 50 ஆண்டுகள் ஆகும் நிலையில் இது தொடர்பாக டெல்லியில் நடைபெற்ற நிகழ்வில் மத்திய அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு பேசினார். இதில் பேசிய அவர், ஆட்சி அதிகாரத்திற்காக காங்கிரஸ் எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் செல்லும் என்பதை நமக்கு எமர்ஜென்சி காலம் உணர்த்துவதாக கூறினார். எமர்ஜென்சி காலத்தின் போது காங்கிரஸ் ஆட்சியில் அல்லாத தமிழ்நாடு, குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி ஆட்சியை கலைத்ததாக நினைவு கூர்ந்த அமித்ஷா, காங்கிரசுடன் தற்போது கூட்டணியில் உள்ள கட்சிகளே எமர்ஜென்சி காலகட்டத்தில் மிகவும் பாதிக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். திமுக, சமாஜ்வாதி ஆகிய கட்சிகளிடம் தான் ஒன்றை கேட்க வேண்டும் என கூறிய அமித்ஷா, ஜனநாயகத்தை படுகொலை செய்த கட்சியுடன் கூட்டணி வைத்துக் கொண்டதோடு ஜனநாயகம் குறித்து கேள்வி எழுப்ப என்ன உரிமை உள்ளது என கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் எங்குமே சாதிய பாகுபாடுகள் இல்லை என உறுதியாக சொல்ல முடியுமா என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியுள்ளது. சிவகங்கை கண்டதேவி கோயில் தேரோட்டத்தில் யாருக்கும் முதல் மரியாதை வழங்கக்கூடாது என உத்தரவிடக் கோரிய வழக்கில் நீதிபதிகள் இவ்வாறு வினவினர். கோவில் நிகழ்வுகளில் எந்தவித பாகுபாடும் இல்லை என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு நீதிபதிகள் தமிழகத்தில் சாதிய பாகுபாடு இன்னும் புழக்கத்தில் இருப்பதாக கருத்து தெரிவித்தனர். கண்டதேவி கோவில் விவகாரத்தில் எந்தவித சாதிய பாகுபாடும் இல்லை என்பதை எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்யவும் அரசுக்கு உத்தரவிட்டனர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக எம்பி கனிமொழிக்கு புதிதாக தனி அலுவலக அறை ஒதுக்கப்பட்டுள்ளது. திமுகவில் 5 துணை பொதுச் செயலாளர்கள் உள்ள நிலையில் 5 பேரும் ஒரே அறையில் கட்சிப் பணிகளை கவனித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் புதிதாக அமைக்கப்பட்ட அறையில் துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவரான திமுக எம்பி கனிமொழியை முதல்வர் மு.க.ஸ்டாலின் அமர வைத்தார். நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை சந்திக்கும் வசதியோடு கனிமொழிக்கு மிகப்பெரிய அறை ஒதுக்கப்பட்டிருப்பது பேசுபொருளாகியுள்ளது. இதனிடையே அண்ணா அறிவாலயத்தில் தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளுடன் முதல்வர் மு.க.ஸ்டாலின் 1-to-1 ஆலோசனையில் ஈடுபட்டார். ஆண்டிப்பட்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர், சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி திமுக நிர்வாகிகளை அவர் சந்தித்து பேசினார். தமிழகத்தில் நிதி நெருக்கடி நிலை நிலவுகிறதா என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. சமையல் எண்ணெய் கொள்முதல் செய்தது தொடர்பாக தமிழக அரசு 141 கோடியே 22 லட்சம் ரூபாயை தங்கள் நிறுவனத்திற்கு வழங்க வேண்டியிருப்பதாகவும் அதை உடனடியாக வழங்க உத்தரவிடக் கோரியும் தனியார் நிறுவனம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் மாநிலத்தில் என்ன நடக்கிறது என்று கேள்வி எழுப்பினார். தனியார் நிறுவனத்திற்கு தொகையை வழங்க வேண்டாம் என்ற மனநிலையில் அரசு உள்ளதா என்றும் வினவினார்.